மக்கா மதீனா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நகரங்களுக்கும் குறைஞ்சபட்சம் சாதாரணமாகவே ஒரு அஞ்சு அஞ்சு தடவை 6 தடவை போயிருக்கவங்களும் நிறையா இருப்பாங்க. அதுலேயும் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முக்கியமான ஒரு கடமையாக அதை நினைக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாத்தின் கடமைகளில் இந்த ஹஜ் செய்கிறது அது வசதியானவங்களுக்கு மட்டும்தான். அது ஏழைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் இங்கே போகணுங்கலாம் அவசியம் கிடையாது. வசதி இருக்கிறவங்க இந்த ஹஜ் பயணம் மேற்கொள்ளணும். அந்த ஹஜ் பயணம் மேற்கொள்கிறது கூட உலக சகோதரத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு தான். அதாவது எல்லாரும் ஒரு தாய் மக்கள். என்னங்க, இனம் மொழி எல்லாம் கடந்து அவன் வெள்ளை கருப்பன் யாரும் சரி எல்லாருக்கும் அந்த ஒரு தூய வெள்ளை உடையை உடுத்திக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இப்போ தவாப் செய்து அதை சுற்றிட்டு வரதை பார்க்குறோம். கடமைகளை நிறைவேற்றுறதை பார்க்குறோம். அந்த வகையில் இப்போது சவுதி அரேபியாவில் இந்த மக்கா மதீனா நகரங்கள் இருக்குது இல்லை, அது கொஞ்சம் ஏற்கனவே டெவலப் ஆனதுனால ரொம்பவும் சிறு சிறு சந்துகள் இப்படி தான் இருக்கும். அது பழைய கட்டிடங்கள்ங்கிறதுனால. ஆனால் இப்போ புதுசாக எல்லாம் நிர்மாணிச்சிட்ருக்குறாங்க. எல்லா வேலைகளும் பயங்கரமாக நடந்துகிட்ருக்குது. மெட்ரோ பணிகள்லாம் நடந்து மக்கா மதீனாவெலாம் இணைச்சி எல்லாம் வெளிநாட்டவர்களை வச்சு எல்லா வேலைகளும் முடிக்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், வெளிநாட்டவர் வருகையால் சவுதி அரேபியாவிற்கு குறைந்தபட்சம் 12 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாயாக கிடைக்கிறது. 2030ஆம் ஆண்டு இந்த நகரங்களுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு 3 கோடியாக உயரும் வாய்ப்பு உள்ளது. இந்தியாவிலிருந்து 2024ஆம் ஆண்டு மட்டும் 1,39,934 பேர் ஹஜ் பயணம் மேற்கொண்டனர். அதாவது நம்ம இந்தியாவிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் போயிருக்கிறாங்கனாக்கா, அப்போ உலகம் முழுவதுமிலிருந்து வர்றதை நம்ம கணக்கில் எடுக்கிறோம். அதுக்கான எந்த ஒரு கட்டணங்களும் கிடையாது. இங்கே கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுது இந்த ஹாஜிகளுக்காக. ஒருத்தங்களுக்கு ஒரு 1000 ரியால் 2000 ரியால்னு போட்டால் கூட அது கொடுத்துட்டு வர்றதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனாலும் வருமானத்தை நோக்கமாக கொள்ளாமல் மற்ற வழிகளில் வரக்கூடிய வருமானம், இப்போ 15% ஜிஎஸ்டிலாம் போட்டு அது பாட்டுக்கு தாறுமாறாக பணம் குவியுது சவுதி கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவங்களுக்கு அங்கே இப்போ என்ட்ரி ஃபீஸு, மற்றபடி இந்த 15% எல்லாமே அடங்கிடுது இல்லை. ஒரு 15%னால் எவ்வளோ ஆகுது பாருங்கள். இத்தனை பேர் மக்கா மதீனாவுக்கு மட்டும் வராங்கன்னாக்க அவர்கள் சாப்பிட்றது, அவர்கள் ரூம் எடுக்கிறது எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி போகும். அப்போ கவர்மெண்ட்டுக்கும் அது அந்த வகையில் தான் வருமானம் வருது. டைரெக்டாக டிக்கெட்லாம் போட்டுலாம் ஒன்றும் வருமானம் பார்க்கல. இந்த வகையான மறைமுக வருமானம் அரசாங்கம் நிறைய கிடைக்கிது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, அரசு மக்கா மதீனா போன்ற புனித நகரங்களில் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர் முதலீடு செய்ய அனுமதி அளித்துள்ளது. அதன்படி சவுதி அரேபியா பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் நிதி முதலீடு செய்ய வெளிநாட்டவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் அது மாதிரி நடக்கலை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சர்வதேச முதலீட்டை ஈர்ப்பதற்கும் இந்த புனித நகரங்களில் உள்கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா பழைய கட்டடங்கள் நிறையா இருக்குது, தெருக்கள் குறுகலாக இருக்குது. இப்போ அதெல்லாம் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து இடத்தெல்லாம் வாங்கி பெரும் கட்டடங்களாக கட்ட போகிறாங்க. ஏன்னா வருங்கால சந்ததிகளை கணக்கில் கொண்டு, ஏன்னா வருஷம் வருஷம் கூடிக்கிட்டு தான் போகுது. அப்போ அதை அதாவது ஹாஜிகளுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கணும். அது ரொம்ப முக்கியம் அரசாங்க தரப்பில். அதனால தான் இது எப்படியாவது வெளிநாட்டவர்களையும் முதலீடு பண்ண வச்சு அதன் மூலமும் அந்த மக்கா மதீனாவை கட்டமைப்பை சீரமைக்க அரசு முயற்சிக்குது. இது நம்ம இந்தியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்திய முஸ்லீம்கள் அங்கே இப்போவே நிறையா பிஸ்னஸ்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் யாராவது ஒரு சவுதியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது இப்போ இதுங்க டைரெக்டாக இப்போ அனுமதி கொடுத்துருக்கிறதுனால இப்போ தொழில்கள்லாம் நிறையா தொடங்கிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்குது. பெரும் தொழில் நிறுவனங்கள்லாம் இங்கே வரும், முதலீடு பண்ணும். இந்திய உலக முஸ்லீம்கள் நிறையா பணத்தை அங்கே கொடுப்பாங்க. ஏன்னா அது புனித பணியாகவும் போயிடுது. ஹாஜிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் போயிடுதுனால எல்லாரும் மனமும் செல்வந்தர்கள் நிறையா இங்கே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ பொதுவாகவே என்னையே எடுத்துங்களேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவையோ 5, 6 தடவையாவது குறைஞ்சபட்சம் போயிருக்கிறேன் நான். 2 தடவை ஹஜ்ஜு, 3, 4 தடவை உம்ரா இப்படி போயிருக்கிறேன். இது நான் எனக்கு மட்டும் உள்ளது. இன்னும் சில பேர் இங்கெல்லாம் உள்ளவங்க வருஷம் வருஷம் போயிட்டுருக்காங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை உம்ரா போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் கணக்கே இல்லை, 10, 20 இப்படிலாம் நான் எத்தனையோ பேர் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் அந்த நகரத்துக்கு வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் அரசு வந்து முயற்சிக்குது. அதன்படி இனி வந்து வருங்காலங்களில் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் அங்கே கால் நுன்றதுக்கு வசதியாக இருக்கும். இதை இந்தியர்கள், நம்ம நாட்டவர்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா பொதுவாகவே இந்தியர்களை தான் சவுதிகள் விரும்புவாங்க அதிகமாக. மற்ற நாடுகளை விட நம்பிக்கைக்குரியவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்தியர்கள். அதனால் இந்தியர்களுக்கு இதில் நல்ல ஒரு வளமான வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா பயன்படுத்திக்கணும்.